அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களாக திடீரென மின்வெட்டு என்ற பல செய்திகள் நீங்கள்லாம் செய்திகள்லாம் பப்ளிஷ் பண்ணிட்டு வந்தீங்க. கடந்த 2 நாட்களாக பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னால் என்னென்ன காரணங்களால அந்த மாதிரி மின்சார தடைகள் ஏற்படுது, மின் தடைகள் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய மின்சார வாரியம் சார்பாக ஒரு நோட்டு கொடுக்கப்பட்டது. ஸோ அதெல்லாம் தான் காரணங்கள். அதாவது ஒரு சில இடத்துல லோடு கம்மியாக இருக்கிறதுனால அந்த ஃபியூஸ் ஆஃப் ஆகுது, ஒரு சில இடத்துல லோடு அதிகமாக இருக்கலாம், ட்ரிப்பிங் ஆகுது. ஸோ இதற்கான நிறைய இடத்துல திடீர்னு வர்ற ரீசன்னால நேற்று முதல் பெரும்பாலான இடங்களில் வந்து சென்னையில் மட்டும் ஒரு 7 ரேபிட் டீம் ஒன்று போட்டாச்சு, இன்ஜினியர் டீம். ஸோ அவங்க வாகனங்களோட இன்ஜினியர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. எங்கே இந்த மாதிரி பழுதுகள் வருதோ உடனே போய் அவங்கள போய் அட்டன் பண்ணுறதுக்கான வேலைகள் இருந்துச்சு. நேற்று இரவு முழுவதும், அதாவது சீஃப் இன்ஜினியர் லெவலில் அனைத்து அதிகாரிகளும் வந்து நேற்று இரவு முழுவதும் எல்லா இடத்துலையும் சப்ஸ்டேஷன்ஸ் எல்லா இடத்துலையும் ரோந்து பணிகளில் ஈடுபட்டாங்க. ஸோ அதன் மூலமாக பெரும்பாலான அந்த மாதிரியான எங்கெங்கெல்லாம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்ததோ அதெல்லாம் உடனே அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ண முடிஞ்சு உடனே மின்சார தடை இல்லாமல் அங்கே கொடுக்கப்பட்டுச்சு. வேறு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்துச்சோ அதெல்லாம் தடை சரி செய்யறதுக்கான வேலை நடந்துச்சு. இன்னைக்கு வந்து நம்மளுடைய அனைத்து சி லெவல் அனைத்து அதிகாரிகளும் ஒவ்வொரு சப்ஸ்டேஷன்ஸும் போய் நேரடியாக பார்வையிட்டு எங்கெங்கெல்லாம் இப்போ இதில் வருது. ஏன்னா நிறைய இடத்துல பழைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாம் லெகசி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அதில் பிரச்சனை நிறைய இருக்குது. கேபிள்களில் நிறைய ஃபால்ட் வருது. நிறைய இடத்துல குழி தோன்றனால் கேபிள்கள் கட் செய்யப்படுது. ஸோ இதெல்லாம் இது பண்ணுது. அதை தாண்டி ஒரு சில இடத்துல அங்கே இருக்கிற ஒரு சில தனிநபர்களுடைய தவறுகளால் ஒரு சில இடத்துல மின்சாரங்கள் தடைபடுவதாக கணக்கிடப்பட்டுச்சு. அதுக்கான நடவடிக்கைகள் கண்டிப்பாக இன்றுக்குள் எடுக்கப்பட்டுவிடும். எங்கெங்கெல்லாம் அது மாதிரியான ஒரு தனிநபர்களுடைய தவறுகளால் இந்த மாதிரி நடக்குதோ, அது யாருடைய தூண்டுதல்னாலும் செய்கிறாங்க என்னன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரியான நபர்கள் மீது இன்று இரவுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும். ஸோ அவரெல்லாம் யார் யாருன்னு கணக்கிடும் பணிகள் நடந்து கொண்டு வருது. கண்டிப்பாக மின்சார வாரியம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 20 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் நலிவடைந்து வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி கடனில் இருக்கு. ஒரு 1,40,000 பேர் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு 70,000 பேர் தான் வேலை பணியில் இருக்கிறாங்க. அதை தாண்டி பெரும்பாலான இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லேருந்து எல்லாமே வந்து மிக பழைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸாக இருக்குது. சப்ஸ்டேஷன்ஸ் வந்து எவ்வளவு உருவாக்க வேண்டும் என்று இவங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி 234, 35 உருவாக்க வேண்டும் என்று கணக்கிடப்பட்டு பெரும்பாலும் எந்த வேலையும் நடக்கப்படவில்லை. ஸோ நிறைய இடத்துல இன்னும் அதற்கான பணிகள் தான் செய்யப்பட்டு வருது. ஸோ இதை முழுவதுமாக சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருது. ஸோ இந்த மாதிரியான தடைகளை சரி செய்ய இப்போதைக்கு முடிந்த அளவு அங்கங்கே வந்து இன்ஜினியர்ஸை வச்சு ஒரு டீம் அமைச்சு அந்த டீம் வந்து கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வராங்க. ஸோ நேற்று இரவு பெரும்பாலான இடத்துல அதற்கான தடுக்கும் பணிகள் நடைபெற்று சிறப்பாக உடனே அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ மேலும் இதை வந்து சிறப்பாக செயல்பட எங்கெங்கெல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறோ அதெல்லாம் சரி பண்ண வருது. ஏதாவது ஒரு தனிநபருடைய தவறுகள் இருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கண்டிப்பாக நாங்கள் கேட்டுக்கொண்டுள்ளோம். அது பெரும்பாலான அங்கே இருக்க நிர்வாகிகளும் அதை சொல்லியிருக்காங்க, அதிகாரிகளும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் மேற்கொள்ளப்படும். வெகு விரைவில் அனைத்தும் சீர் செய்யப்படும். ஏன்னா மின்சார தட்டுப்பாடுன்ற செய்தி வந்து அந்த மாதிரி மின்சார தட்டுப்பாடு இல்லை. எல்லாமே வந்து நம்மளுடைய இதில் எவ்வளோ தேவைக்கேற்ப அதில் மின்சாரம் நம்மகிட்ட கையிருப்புகள் இருக்குது. தட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை. கண்டிப்பாக இதை முழுவதுமாக சீரமைக்க பணிகள் படிப்படியாக தொடங்கும். ஏன்னா எங்கெங்கெல்லாம் தவறுகள் நடக்குதுன்றதை சரி செஞ்சுட்டு வரோம். எங்கெங்கெல்லாம் நம்ம சீரமைக்க வேண்டுமோ அதையும் சீரமைச்சுட்டே வரோம். விரைவில் எல்லாத்தையும் சீரமைக்கும் பணிகள் தொடங்கப்படும். ஆனால் இதற்கு சில நாட்கள், சில மாதங்கள் பிடிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக முழுமையாக சீரமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்ல. நிறைய இடத்துல லோடுகள் அதிகமாக போச்சு, அதனால மின்வெட்டுன்னு சொன்னாங்க, அதனால ட்ரிப்பிங் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. எந்தெந்த இடத்துல அங்க இருக்கிற அதிகாரிகளால் தவறு நடந்ததோ அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும் பணிகள் தொடங்கி இருக்குது. ஸோ கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னா எங்கெல்லாம் வந்து ஒரு சில தனிநபர்கள் யாருடைய தூண்டுதலின் பேர்லயோ செய்யறாங்கன்ற ஒரு சில கருத்துக்கள் நிலவுகுது. ஸோ அதெல்லாம் சரி செய்யும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. 99% சிறப்பாக செயல்படும் ஒரு ஊழியர்கள் மத்தியில் 1% பேர் கருப்பாடுகளாக இருந்து செயல்படும் விதத்தை நாங்கள் வேலிடேட் பண்ணிட்டு வரோம். இல்ல அதை நம்ம இப்போ போய் வேலிடேட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். கண்டிப்பாக 99% சிறப்பாக செயல்படும் அந்த நிர்வாகத்தில் 1% இல்ல நான் சொன்ன இல்ல என்னன்னா போதுமான ஊழியர்கள் இல்லைன்னு தான் முதலே சொல்லியாச்சு. 1,40,000 பேர் பணியாற்ற வேண்டிய இடத்துல 70,000 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்லியாச்சு. சோ அதனால இல்ல இப்ப வந்து சொல்லிக்கிறேன். இப்ப என்ன நடவடிக்கைன்னா எங்கெங்கெல்லாம் வந்து சீரமைக்கும் பணிகள் அதற்கான எங்கெங்கெல்லாம் டீம் அமைச்சு இன்ஜினியர்ஸ் டீம் போட்டு நேற்று வந்து 7 டீம் வந்து சென்னை முழுவதும் சுற்றி இருந்தாங்க. எங்கெங்கெல்லாம் உடனே ஃபால்ட் இருக்கோ உடனே போய் அட்டன் பண்ணி அதை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்துச்சு. திருவள்ளூர்ல நேற்று ஒரு ஃபால்ட் இருந்துச்சு, அதுல ஹை வோல்டேஜ்னால ஃபால்ட் இருந்துச்சு.
அதில் முழுவதுமாக சீரமைக்கும் பணிகள் இரவு முழுசு நடந்துச்சு. அதே மாதிரி திருவள்ளூர், கள்ளக்குறிச்சி, கோயம்புத்தூர், இது எல்லாத்திலும் கரூர்லையும் ஒரு சில இடங்களில் சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் சீரமைக்கும் பணிகள் நடந்திருக்கு. எங்கெங்கெல்லாம் ஒரு தனிநபர்கள் இதில் தவறு இழைக்கப்பட்டிருக்கோ அவங்களுடைய மேனுவல் எரர்னாலேயோ இல்லை அவர்கள் தெரிந்தோ இல்லை யாருடைய தூண்டுதலின் பேரிலே செய்யப்பட்டிருந்தால் அதில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. இப்போ நம்மளுடைய கால் சென்டர்ஸ்ல 24 மணி நேரம் கால் சென்டரோட நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. மேக்ஸிமம் அந்த கால் சென்டருக்கு கால் பண்ணா அங்க எடுக்கிற கால் இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு மின்சார வாரியத்திற்கு அங்க இருக்கிற அவங்க ஊழியர்கள் வந்து சரி செய்யும் பணியில் இருக்கலாம், அதனால போன் எடுக்காம இருக்கலாம். கால் சென்டருக்கு தொடர்பு கொள்றவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையானது அதை அங்கேயே பதிவு செய்து அங்கே டிக்கெட் ரைஸ் பண்ணி அவங்களுக்கு மெசேஜும் போயிடுது. ஒவ்வொரு கால் சென்டர் நம்ம கால் சென்டர் 24 மணி நேரம் 300க்கும் மேற்பட்டவர் வந்து கால் சென்டரில் பணியாற்றுறாங்க. அதற்கான உடனே அவங்களுக்கு அந்த டிக்கெட் ரைஸ் பண்ணி அதுக்கான மெசேஜும் கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால பெரும்பாலும் கால் சென்டருக்கு தொடர்பு கொண்டால் அதுக்கான உடனே ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு அங்கே சப்ஸ்டேஷன்ஸ்லையும் இருக்கிற ஊழியர்கள் வந்து வேற பணிகளில் இருக்கலாம். ஸோ அதனால ஃபோன் எடுக்காமல் இருக்கலாம். ஸோ அதனால கால் சென்டரில் கால் பண்ணுறது தான் எல்லாரும் பண்ணணும். எல்லாரும் சொல்லல, இல்ல 99 ஒரு சில பேரால் மெத்தன போக்காக இருக்கலாம். அதையெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம். பட் எல்லாருமே அப்படி இல்லை. 99% நேற்று இரவு முழுவதும் பாத்தீங்கன்னா பெரும்பாலான அதிகாரிகள், சி லெவலில் இருக்க அதிகாரிகள், டிஸ்ட்ரிபியூஷன் இருக்க பெரும்பாலான அதிகாரிகள் வந்து இரவு முழுவதும் தூங்காம, அதாவது 2 நாள் தூங்காமல் இரவு முழுவதும் பணியாற்றி இருக்காங்க. இப்போ வரைக்கும், அதாவது நேற்று மதியம் போனவங்க இப்போ வரைக்குமே வந்து பணியில் இருந்துட்டு தான் முழுவதும் சுற்றுப்பயணம் இருந்து எல்லா இடத்துலையும் பணியாற்றி வராங்க. நம்ம இதுல இன்னொரு சேலஞ்ச் என்னன்னு சொல்றோம்னா, எல்லா இடத்துலையும் பழைய டிரான்ஸ்ஃபார்மர்கள், பழைய கேபிள்கள். ஸோ இதையும் அங்கங்கே அந்த 14 பெரிய ஃபால்ட் வருது. அதையும் சீரமைக்கும் பணிகள் இருக்கு. முழுமதாக புதுசாக மாற்ற முடியாது, ஆனால் தேவையான இடத்துல இருக்கிற கையிருப்புகளை வச்சு புதுசாக மாற்றப்பட்டிருக்கு. எங்கெங்கெல்லாம் பெரிய ஃபால்ட்டுக்கும் மாற்றப்பட்டிருக்கு. கேபிள் ஃபால்ட்ஸ் எல்லாம் டெம்பரரியாக சீரமைச்சு கொடுத்துட்டு வராங்க. 2,50,000 கோடிங்கிறது கடன் சொல்லியிருக்கேன். 2.5 crores நீங்க சொல்லுங்க. இல்ல கண்டிப்பா எங்கெங்கெல்லாம் ஃபால்ட் இருக்கோ நம்ம சரி பண்ணிருக்கோம். இது இன்னொன்னு சம்மர்ல சடன் பீக் இருக்கு. சம்மர்ல சடன் பீக் இருக்கனால இன்னொன்னு டெம்பரேச்சர் அதிகமா இருக்கனால அந்த பீக் இருக்கு. ஸோ இது சரி பண்ணிட்டே இருக்கும். 20 வருடமாக நலிவடைந்த ஒரு நிறுவனம், 20 வருடமாக ஒரு நிறுவனத்தை எவ்வளவு அந்த வந்து அதோடைய அனைத்தையும் உறிஞ்ச முடியுமோ உறிஞ்சாச்சு. இதை சீரமைக்கும் பணிகள் சில ஆண்டுகள் பிடிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வெகு விரைவில் இதற்கான சீரமைக்கும் பணிகள் ஒவ்வொரு நாளும் பார்ப்பீங்க. அதற்காக தான் முழு வீச்சாக முதல்வர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. முதல்வர் ஒவ்வொரு நாளும் என்னென்ன நடக்குதுன்ற முதல்வரும் கேட்டறிந்து வருகிறார். ஒவ்வொரு நாளும் இதுக்கு சீரமைக்கும் பணிகள் நடந்துட்டு வருது. இதை கண்கூடாக நீங்கள் பார்வையில் வரக்கூடிய 5 ஆண்டுகள்ல எந்த மின் உற்பத்திக்கு என்னென்ன பண்ண போறீங்க? அதாவது இருக்கிற அதே மாதிரி 2 கேள்வி கேட்கிறேன். அதே மாதிரி சூரிய மின் உற்பத்திக்கு என்ன பண்ண போறீங்க? சூரிய மின் உற்பத்திக்கு இதுவரை வந்து பல லெவல்களில் முறைகேடுகள் இருந்துச்சு. அதையெல்லாம் இதுவரைக்கும் நிறுத்தப்பட்டு சூரிய மின்னொலிக்கு எந்தெந்த இடத்துலலாம் வந்து தவறுகள் நடந்துச்சோ அதெல்லாம் அதனால பலர் வந்து 2 நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதை சீரமைக்கும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு சில நாட்களில் யாரெல்லாம் வந்து எப்படி சுலபமாக இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வந்து தொழில் இங்கே வந்து சோலார் பிளான்ட் கொண்டு வர முடியுமோ அவங்களுக்கான அனைத்து கால்ஃபர் பண்ண முடியும். திங்கட்கிழமை அதற்கான இன்வெஸ்டர்ஸ், நான் சொல்லிடுறேன், திங்கட்கிழமை அதற்கான இன்வெஸ்டர்ஸ் மீட் வச்சிருக்கோம். ஸோ யாரெல்லாம், ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த சிஸ்டம்ல அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு அப்ரூவல் ஒரு அப்ளிகேஷனை போட்டு அவங்க வாங்க வேண்டியிருக்கும். அதுல பல தனிநபர்களை சந்திச்சு வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். அதையெல்லாம் இனிமேல் நடக்காது. அதை சீரமைச்சு தனியாக அவர்கள் தொழில் துவங்கும் என்றால் சிறப்பாக பண்ண வேண்டும் என்று இருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இருக்கிற அனைத்து தவறுகளையும் சரி செய்து இந்த நிறுவனத்தை புதிதாக கொண்டு வரும் முயற்சியில் நான் முழுவதும் இருக்கிறேன். அடுத்ததா கேட்டது வந்து எவ்வளவு புதுசா என்ன வந்து உற்பத்திக்கு என்ன செய்ய போறேன்னு கேட்டிருக்காங்க. உற்பத்திக்கான திட்டங்கள் அனைத்தும் பிளான் பண்ணி அதற்கான அறிவிப்புகள் விரைவில் வரும். ஏன்னா நிறைய இடத்துல இப்ப ஈவினிங்க்கு மேல இருக்குல்ல, அதான் பீக் டைம். ஏன்னா சோலார் வந்து உங்களுக்கு இரவு நேரத்தில் வராது. ஸோ அதற்கப்புறம் வந்து அந்த டிராப் இருக்குல்ல, அதை சரி செய்யும் பணிகள்ல இரவு நேரத்தில் என்னென்ன செய்யலாம்ன்றதுக்காக திட்டமிட்டு வருகிறோம். விரைவில் அதற்கான அறிவிப்புகள் வரும். எங்கெங்கெல்லாம் வந்து இரவு நேரங்களில் எங்க தமிழ்நாட்டிலே தயாரிப்பு பணிகள் இருக்கு, அது எங்கெங்கெல்லாம் பாதியிலே நிறுத்தப்பட்டிருக்கு. ஒரு சில இதெல்லாம் வந்து எந்த பணியும் செய்யாமல் பல ஆண்டுகளாக இருக்குது. ஸோ அதற்கான கணக்கீடு பணிகள் எடுக்கப்பட்டு வருது. ஸோ அதையெல்லாம் எடுக்கப்பட்டு விரைவில் உங்களுக்கு வந்து வெளியிட வரும். இல்ல அது சம்பந்தமாக இன்னும் எந்த கொள்கை முடிவுகளும் எடுக்கப்படவில்லை. எடுத்தால் நாங்கள் அறிவிப்போம். உடன்கடையில் வந்து அனல் மின் நிலையம் சொல்லும்போது, ஏன்னா அனல் மின் நிலையம் வரும்போது நிறைய பிரச்சனை இருக்கு, சுற்றுச்சூழல். அதுக்காக நீங்க வந்து அது வந்து உங்களுக்கு பெரிய சவால்
சவாலா இருக்கும். அதுக்கு வேற என்ன மாற்று ஏற்பாடு பண்ண போறீங்க? இல்ல அனல் மின் நிலையங்கள் வந்து கண்டிப்பா நமக்கு தேவை. அதனாலதான் வந்து இரவு நேரங்கள்ல நம்மளால சீராக தயாரிக்கும். அது இன்னும் மேம்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. ஏன்னா நம்மளுடைய அனல் மின் நிலையங்களுடைய கெப்பாசிட்டி வந்து 4500 மெகாவாட்னா இன்னைக்கு அதுல ஒரு 60 to 65% தான் அதோடைய நம்மளோட செயல்பாட்டுகள் இருக்கு. அது இன்னும் மேம்படுத்துறதுக்கான வேலைகளை கண்டிப்பா செய்யறதுக்கான வேலைகளை துவங்குவோம். இதெல்லாம் சரி செய்து கண்டிப்பாக சீக்கிரம் அனைத்தும் மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வர வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். இல்ல இதுவரை ஒரு 2500 3000 கோடிக்கு மேற்பட்ட அனைத்து டெண்டர்களும் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு. சோலார்ல எங்கெங்கெல்லாம் தவறாக அதாவது இது பண்ணப்பட்டிருக்கு அதெல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டு திரும்பவும் ரீவேலிடேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஏன்னால் எல்லாம் வந்து அங்க இருக்கிற ஃப்ளோ ஸ்டடி சரியா பண்ணாமல் கொடுக்கப்பட்டதுன்ற ஒரு இது காரணமாக ஸோ எங்கெங்கெல்லாம் தவறு நடக்குதோ அதெல்லாம் ரீவேலிடேஷன் பண்ணிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பா இனிமேல் எந்த தவறையும் இந்த நிர்வாகத்துக்கு அனுமதிக்க கூடாது என்பது முதல் குறிக்கோளாக இருக்குது. அதையெல்லாம் அனைத்தையும் வேலிடேட் பண்ணி தான் இருக்கோம். முதலில் சீரமைக்க வேண்டும். கண்டிப்பா அதுக்கு அடுத்த கட்டமாக அனைத்தையும் சரி செய்த பிறகு இந்த நிறுவனத்தை புத்துரிமை கொண்டு வருவோம். தொடர்ந்து பணியாற்றும் அந்த 7 குழுக்களும் தொடர்ந்து பணியாற்றும். அனைத்தும் சீராகும் மாதிரி பணியாற்றும். எங்கெங்கெல்லாம் அந்த ஃபால்ட் இருக்கோ அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இன்னைக்கும் மீண்டும் வந்து அனைத்து உயர் அதிகாரிகளும் வந்து ரவுண்ட்ஸ்ல இருப்பாங்க. நேற்று மாதிரியே இருப்பாங்க. யாராவது ஒரு சில பேர் வந்து அவங்களுடைய மெத்தன போக்கினால் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னால் மக்கள் பாதிக்கப்படும் பொழுது அதை நிர்வாகம் பார்த்து கொண்டிருக்காது. கண்டிப்பாக அனைத்தும் சீராகும் என்பது இந்த இல்ல எங்கெங்க தேவையோ அங்கெல்லாம் வந்து தற்காலிக பணி இப்போதைக்கு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் வந்து மேனேஜ்மெண்ட் வராங்க. ஸோ அது அங்கங்க தேவைப்படும் பொழுது கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா என்ன பணியில் அமைத்தவருக்கு நேரமாகும். அதனால நேற்றே நிறைய பேர் வந்து கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் பணியமைத்து வர்றாங்க. நேற்று நிறைய வாகனங்கள் அதாவது இந்த மாதிரியான உடனே அதை அங்க போய் அந்த இதை ரெக்டிஃபை பண்றதுக்கு நிறைய வாகனங்கள் வாடகைக்கு எடுக்கப்பட்டு அதன் மூலமாக சென்று கண்காணிப்பு குழுக்கள் செயல்பட்டு வந்தாங்க. கண்டிப்பா இன்னும் சில நாட்கள் இது கண்டிப்பாக தொடர்ந்து செய்யப்படும். அனைத்தும் சீரமைக்கின்ற எங்களுடைய எண்ணமும் பார்க்கலாம்.